அந்த மலக்குடலும் ஆசனவாயு கால்வாயும் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ன்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்படி வந்து அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஆகிறப்போ இந்த அல்சர் இருக்கவங்க 3 வேளையும் ஒழுங்கா சாப்பாடை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த அல்சர் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றது உண்மையா பொய்யா சார்? அது ஒரு கிட்டத்தட்ட உண்மை அது. அது எப்படின்னா வந்து ஒரு எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் நான் ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடித்தாதான் நான் வந்து எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது, அது பண்ணாதான் எனக்கு அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இது வந்து யாரெல்லாம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் உபயோகிக்கலாம் அப்படின்ற யூஸ் பண்ணலாம், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் பண்ண வேண்டாம், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் சார். அது யார் யாரெல்லாம்? அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள். வெறும் வயிற்றுல லெமன் டீ குடிக்கிறது நல்லதா சார்? டெஃபினட்டா வந்து அது நல்லது கிடையாது. இப்போ வயசானவங்களே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் சுச்சுவேஷன்ஸ் ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு டூல் மாதிரி ஏதோ ஒரு கம்பு பிடிச்சிட்டோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க விழுந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் இருக்கிறப்ப அந்த மாதிரி டூல் உபயோகித்து அவங்களால அந்த இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கா? அதான் அது போத் ஃபார் இந்தியன் டாய்லெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாவது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க. கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. மலச்சிக்கலோட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து எல்லா பர்சன்ஸாலையுமே மோஷன் அப்படின்றது அந்த கழிவுகள் வெளியே வர்றதில்லை. இந்தியன் டாய்லெட்னா அது எல்லா கழிவுகளும் அந்த உட்கார்ற பொசிஷன்னாலேயே வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது சார். இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு மெடிக்கல் ரீதியாக வந்து இது உண்மை, முற்றிலுமே உண்மை. இந்த டீ காஃபிலாம் சுட சுட அப்படியே குடிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ சுட என்ன பரவாயில்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய உணவு குழாயில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்குது சார்? நெடுநாளைக்கு இதே இதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரே இடத்துல பட்ட இடத்துலையே அந்த சூடு பட்டுட்டே இருக்கிற மாதிரி வரப்ப கேன்சர் போன்ற வியாதிகள் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் சார். இன்னைக்கு வேர்ல்ட் டாய்லெட் டே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த டாய்லெட் அப்படின்றப்பே ஒரு சங்கூஜமான ஒரு விஷயம் தான். அதை வெளியே சொல்கிறதுக்கே பல பேர் என்ன இந்த டாபிக் என்ன பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அது நம்மளோட உடம்புல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது வெளியே போனாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். அதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே பார்த்தாலும் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. உண்மையாகவே நம்ம மக்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்றது பெஸ்ட்டா இல்லை வந்து நம்ம இந்தியன் டாய்லெட் அப்படின்றது பெஸ்ட்டா சார்? பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்தியன் டாய்லெட் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்றது வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம மொத்தமாகவே வெஸ்டர்னைஸ்டாக ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட கல்ச்சரில் வந்து இப்போ நம்ம கூட நிறைய கலந்துருச்சு அது. இந்தியன் டாய்லெட் வந்து ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா, இந்தியன் டாய்லெட்டில் நம்ம உட்காரக்கூடிய அந்த ஸ்குவாட்டிங் மெத்தட் குத்த வைக்கிறது இருக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடலும் ஆசன வாயில இருக்கக்கூடிய அந்த ஆனல் கெனால்னு சொல்கிறோம், அதை அந்த ஆனல் கெனால்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது ரெண்டுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ன்றது வந்து கோணம். அந்த கோணம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படி நம்ம அந்த ஸ்குவாட்டிங் பண்ணுறப்ப அப்படி ரிலாக்ஸ்டாக அப்படி வர்றதுனால ஈஸியாக வந்து ஒரு லிட்டில் ப்ரெஷர், கம்மியான ப்ரெஷரோடைய நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மோஷனை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது அமையுது இந்த ஸ்குவாட்டிங் மெத்தடில். இந்தியன் இதில் வெஸ்டர்ன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்படி உட்காந்துருக்குற அந்த சேரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காடுறோம் இல்லையா, அதில் உட்காடுறப்ப இந்த ஆங்கிள் வந்து சுருங்கி இறுக்கமடைகிறதுனால நம்ம நிறைய ப்ரெஷர் போடுற மாதிரியா வருது. நிறைய நேரம் வந்து ஃபுல்லாக வந்து மோஷனை வந்து நம்மளால் எவாக்குவேட் பண்ண முடியாமல் போகுது. ஓகே சார்.
இந்தியன்ஸ் வந்து இப்போ பயங்கரமா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்றதுனால நம்ம இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்றது ரொம்ப கம்மியாக்கிட்டு இந்தியன் டாய்லெட்ஸை யூஸ் பண்றதே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வெஸ்டர்ன் தான்ப்பா எனக்கு செட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால தான் வந்து மலச்சிக்கல் வரதா இருக்கட்டும், இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்றது இப்போ கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்களோட கவுண்ட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சார்? ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. ம். அதாவது வெஸ்டர்னைஸா ஆகுறதுல. நம்ம வெஸ்டர்னைஸா ஆகுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துல வந்து நார்ச்சத்தை சேர்க்கிற இது வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா. மெயின் ரீசன் வந்து அதுதான். இந்த ம். டாய்லெட் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் டாய்லெட்ன்றது வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணா கூட ம். சாப்பாட்டிலேயே நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்து அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது தவிர தண்ணி குடிக்கிறதோடைய பழக்கமும் நமக்கு ரொம்ப குறைஞ்சு போயிருது. ஸோ இதனால வந்து மோஷன் ரொம்ப டைட் ஆயிட்டு ம். கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் வருது. ம். மலச்சிக்கல் வரதுனால தான் வந்து நமக்கு இந்த மூலம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ ஓகே. எல்லாமே வந்து லிங்க்டு லிங்க் டு த ஈட்டிங் ஹேபிட்ஸ் தான். ம். நார்ச்சத்து இருக்க மாதிரியான நல்ல உணவு, நல்ல முழு தானியங்கள், நார் சத்து நிறைய காய்கறிகள், பழங்களை சேர்த்துட்டு இருக்கிற மாதிரியான உணவு முறையில் இருக்கிறப்ப நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்கிறது இல்லை. ஓகே. அதுதான் மெயினான ஒரு இதாக இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல இருக்கவங்கலாம் நல்லா ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் கம்மியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப நெறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்டின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. உண்மையாவே பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பெஸ்ட்டா இருக்குமா? இல்ல இந்தியன் டாய்லெட் தான் அவங்களுக்கு வந்து ஏத்த மாரி ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு விஷயமா இருக்குமா? கர்ப்பிணி பெண்களை பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ம். பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 3 ம். மாதம் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து கூட இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்காது. ம். அப்புறம் அவங்களுடைய வயிறுடைய அளவு வந்து அதிகரிக்க அவங்களால வந்து அந்த அளவுக்கு கீழே இறங்கி உட்கார்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ம். வயிற்றுல அவங்க எக்ஸ்ட்ராவாக நிறைய ப்ரெஷர் விழுகும் அவங்களுக்கு. கண்டிப்பா. அந்த இது ப்ளஸ் வந்து அந்த இவ்வளோ பெரிய குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இருந்துட்டு அவங்க கீழே இறங்கி உட்கார நேரத்தில் தடுமாறி ஏதாவது ரிஸ்க்கு அந்த மாதிரியான ம். ரிஸ்க்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களை பொறுத்த அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அட்வைஸபிள். யாரெல்லாம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் உபயோகிக்கலாம் யூஸ் பண்ணலாம், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் பண்ண வேண்டாம், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்குங்க சார். அது யாரெல்லாம் அது நம்ம இருக்காங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பிணி ம். பெண்கள், அப்புறம் வயதான முதியவர்கள் இருக்கிறவங்க, ம். அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடுமாறி விழுந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு பயத்துல. காரணம் ம். முக்கியமா. ம். இன்னொன்று அவங்களால முட்டு வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கனால அவங்களால ஃபுல்லாக மடிஞ்சு கீழே வரைக்கும் ம். உட்கார்றதுன்றது அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இன்னொன்று இந்த வெர்டிகோ மாதிரியான ப்ராப்ளம்ஸோட இருப்பாங்க. ஒரு நிலை தடுமாற்றம் ஏற்படுற மாதிரியான ம். பொசிஷனலாக சில நிலை தடுமாற்றம் வரும். ஓகே. அந்த மாதிரியா இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கீழே வரைக்கும் இறங்கி உட்காந்து இப்படி எந்திரிக்கிறதுன்றதுல அவங்க நிலை தடுமாறலாம்ன்றதுனால அந்த ஓகே. மாதிரியான நோயாளிகளுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓகே. அதனால மூட்டு அவங்களுக்கு நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ வயசானவங்களே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற சமயத்துல சுச்சுவேஷன்ஸ் ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு டூல் மாதிரி ஏதோ ஒரு கம்பு பிடிச்சிட்டோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க விழுந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் இருக்கிறப்ப அந்த மாதிரி டூல் உபயோகிச்சு அவங்களால அந்த இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றதுக்கான வழிகள் இருக்கா? அதான் அது போத் ஃபார் இந்தியன் டாய்லெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸுக்குமே வந்து சைடில் ஒரு நல்ல ஒரு இறுக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹார்ட் ராட்ஸை போட்டு செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நோயாளிகளுக்கு அந்த நிலை தடுமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக உட்காந்து எந்திரிக்கிற இடத்துல கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வச்சு தான் வச்சுருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து வீடுகள்லையும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஓகே. வந்து அவங்களுக்கு அந்த தடுமாறி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்தியன் டாய்லெட்ஸில் அந்த மாதிரி நம்ம ஒரு ராடை சைடில் போட்டு அங்கே வச்சு பிடிச்சி எந்திரிச்சு ஃபுல்லாக எந்திரிச்சு நிற்கிறதுன்றது நிறைய நேரம் சிரமமாக இருக்கும். வயதானவர்களுக்குன்னே இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த லெவலுக்கு ஒரு கம்பியை வச்சு அதை வச்சு பிடிச்சி எழுந்து பாதி வழியில் நின்று பழையபடி திரும்ப எந்திரிக்கிறதுக்கு போகணுன்றப்ப சிரமமாக இருக்கும். ம். வெஸ்டர்ன் டாய்லெட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ராடு இருக்கிறது பெஸ்ட். இவங்கெல்லாம் இப்பயே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வேண்டாம், நீங்கள் இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணீங்கன்னா உடல்லையுமே நல்ல மாற்றங்கள் இருக்கும், அது உடலுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரெல்லாம்? கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாவது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க யாரு சார்? கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது.
மலச்சிக்கலோட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, பொதுவாகவே வந்து சிலருக்கு வந்து ஒரு ஹெபிச்சுவல் கான்ஸ்டிபேட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னா, இந்த ஸ்கூல் கோயிங் ஏஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாய்லெட் வசதிகள்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்லை. இந்த வேர்ல்டு டாய்லெட் டேயோடைய மெயின் கான்செப்டே அதுதான். நம்ம வந்து சானிடேஷன் டு ஆல், எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சுகாதாரமான ஒரு டாய்லெட் வசதி வந்து எல்லாருக்கும். ஏன்னா இந்த இப்போ ஏற்படக்கூடிய இந்த அர்பனைசேஷன் உலக மயமாக்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வேகமாக வளர்ந்துட்டு வருது, மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் வந்து இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் வரணுன்றது தான் இந்த இந்த வேர்ல்டு டாய்லெட் டேயோட நோக்கம். இதில் இது நமக்கு முக்கியமாக இதில் வந்து நம்ம ஒரு பொதுஜனங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆகட்டும், சினிமா தியேட்டர்ஸு, எங்கே ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு சுகாதாரமான டாய்லெட்டு பேருக்கு இருக்குன்ற மாதிரி இல்லாமல் யாருனாலும் முகம் சுளிக்காமல் போய் அதை பயன்படுத்தி கொள்கிற மாதிரியான ஒரு இதை வந்து செய்ய வேண்டியது வந்து ஒரு எல்லாருடைய கடமை அது. அதில் வந்து இந்த யங் கேர்ள்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஸ்கூல்ஸில் போனால் அவங்களுக்கு அந்த ஒரு கிளென்லினஸ் எல்லாம் இல்லாத நேரத்தில் அப்படி கொஞ்சம் அவங்க மோஷனை அடக்கி திரும்ப லேட்டாக வீட்டுக்கு வந்து இது பண்ண நேரத்தில் மோஷன் அதுக்குள்ளே இறுகி ஒரு கான்ஸ்டிபேஷன் வந்து மலச்சிக்கல் வந்து அதனால வரக்கூடிய ஃபிஷர் பைல்ஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வருது. ஸோ நம்ம அதைத்தான் ரொம்ப வலியுறுத்த வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு வந்து டாய்லெட்ன்றது வந்து ஒரு சுகாதாரமான முறையில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணுன்றது. கண்டிப்பாக சார். வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து எல்லா பர்சன்ஸாலையுமே மோஷன் அப்படின்றது அந்த கழிவுகள் வெளியே வர்றதில்லை. இந்தியன் டாய்லெட்னா அது எல்லா கழிவுகளும் அந்த உட்கார்ற பொசிஷன்னாலேயே வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது சார். இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு மெடிக்கல் ரீதியாக வந்து இது உண்மை, முற்றிலுமே உண்மை. அதான் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ஆனோரெக்டல் ஆங்கிள்னு சொன்னேன் இல்லையா, அந்த மலைக்குடலும் ஆசனவாய் கால்வாயும் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ன்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்படி வந்து அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அது வந்து இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்றப்ப அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் தான் அமையும். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் சுருங்கும், இறுகிரும். அப்போ வந்து அது ஃபுல்லாக இதாகாது, அதனாலேயே வந்து மலம் வந்து தங்கி போயிடுது. ஸோ அது வந்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டூல் ஒரு 15 to 20 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுக்கலாம். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே உட்காந்துருந்தா கூட ஒரு ஹைட்டுக்கு ஒரு 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே காலை வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் இந்த ஆனோரெக்டல் ஆங்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிடும். அப்போ ப்ரெஷருமே நீங்கள் நிறைய போட வேண்டாம்னு இருக்கக்கூடிய நேரத்தில் சைக்கலாஜிக்கலும் நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஈஸியாக போயிட்டு நல்லா ஃபுல்லாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து இங்கே போய் ஒரு கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துடுற மாதிரி அது உடம்புலயுமே நல்ல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். மலச்சிக்கல் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு. ஓகே சார். சார் இதுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சார். மக்கள் அதுவும் இல்லாம அவங்க லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய சில டவுட்ஸுமே நான் கேட்குறேன் சார். அது ஒரு டாக்டராக வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது ஓகே இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வரும்ன்ற நம்புகிறோம் சார். எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் நான் ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடித்தாதான் நான் வந்து எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது, அது பண்ணாதான் எனக்கு அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னுமே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இது வந்து ஆக்சுவல் நிஜமாவே வந்து ஒரு காஃபி டீ குடிச்சாச்சுன்னா மோஷன் மலம் கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு அர்ஜி வருது இல்லையா, உடனே போகணுன்ற அது வந்து சயின்டிஃபிக்கலாக அது உண்டு. அது வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னால் நம்ம வாய் வழியே உணவு அருந்துறப்ப ஸ்டமக் வந்து டைலேட் ஆகுது, விரிஞ்சு கொடுக்குற நேரத்தில் அதே நேரத்தில் குடலில் பெருங்குடலில் இந்த பெரிஸ்டால்சிஸ்ன்னு உள்ளபடியே அந்த இயக்கம் குடல் இப்படி நகல்ற இயக்கம் ஏற்படுது. இது ஃபிசியலாஜிக்கலாக குழந்தைகள் பிறந்ததுல இருந்தே இருக்கும். அதனாலதான் நீங்க சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சாப்பிட்டோன்னு டாய்லெட்டுக்கு போறப்ப பேரண்ட்ஸ் வந்து அப்ப என்ன சொல்லுவாங்க, டேய் நீ இப்படியே போயிட்டுன்னா சத்தெல்லாம் போயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் தான். அப்படி சத்தெல்லாம் போகாது. பட் என்னன்னா நம்மள அந்த மாதிரி அவங்க கண்டிஷன் பண்ணி வளர்க்கறதுனால நம்ம வந்து அந்த பழக்கத்துக்கு இல்லாம நம்ம மாறிடுறோம். மார்னிங் எந்திரிச்சோன்னா போறோம் ஒரு தடவை, இல்லை சிலர் 2 தடவை போறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி. அப்ப இந்த காஃபி டீல என்ன வேலைன்னா, காஃபில அந்த கேஃபின் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட், மோஷன் போகிறதுக்கு ஒரு ஸ்டிமுலண்ட். அதனால அந்த காஃபி குடித்தோன்னே போகணுன்ற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுமே சேர்ந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸும் இருக்குது, ப்ளஸ் அந்த கேஃபீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷனும் இருக்குது. இது நார்மலான ஒரு விஷயம் தான் அப்போ இல்லையா சார்? ஆமாம். ஓகே. வெறும் வயிற்றுல லெமன் டீ குடிக்கிறது நல்லதா சார்?
குறிப்பா வந்து அல்சர் இருக்கவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது வெறும் வயித்துல லெமன் டீயோ இந்த மாதிரி விஷயங்கள் குடிக்கிறது நல்லதா டெஃபினட்டா கெட்டதா? வந்து அது நல்லது கிடையாது. ம். அதாவது எஸ்பெஷலி நீங்க அல்சர் பேஷண்ட்ஸுக்குன்னு கேட்டீங்க இல்லையா? அசிடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் வயித்துல வந்து அல்சர் வருது. ம். ஸோ அப்போ வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் மாரியான இது இருக்கிற மாரியான லெமன். லெமன்லாம் சேர்த்து குடிக்கிறப்ப, அதுல வந்து அது வயித்துல போயிட்டு ம். ஆசிட இன்னும் ஜாஸ்தியாக்கி விட்டு, அந்த ஓகே. அமிலத்தோட தன்மை ஜாஸ்தியாகிறதுனால வயித்துல அந்த அரிப்பு ஏற்பட்டு அல்சர்லாம் வந்து ஜாஸ்தியா தான் போகும். ஓகே. அதனால வெறும் வயித்துல வந்து அந்த மாரி லெமன் டீ அந்த மாரி குடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. குடிக்கிறதுக்கு நம்ம ஓகே. அவங்கள இது பண்றது. லெமன் டீன்னு இல்லாம டீ, காஃபியுமே வெறும் வயித்துல எடுத்துக்கிறாங்க இல்லையா சார்? அது எந்த அளவுக்கு இல்ல எல்லாத்துக்குமே இப்ப நான் சொன்ன அந்த இதுதான். வெறும் வயித்துல காஃபி, டீ குடிக்கிறது எப்பவுமே வந்து அது நல்லது கிடையாது. அட்வைசபிள் கிடையாது. ஓகே சார். இந்த அல்சர் இருக்கவங்க 3 வேளையும் ஒழுங்கா சாப்பாட வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த அல்சர் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றது உண்மையா பொய்யா சார்? அது ஒரு கிட்டத்தட்ட உண்மை அது. ம். அது எப்படின்னா வந்து ஒரு ஏற்கனவே இந்த அமிலத்தன்மை ஆசிட் பத்தி சொல்றோம் இல்லையா? ஒரு வயிறு காலியா இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஆசிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சுரக்கும். ம். அப்போ வந்து நார்மலா நம்ம டைமுக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ உருவான அந்த ஆசிடை வந்து நம்ம போடுற சாப்பாடு வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கீழே இது பண்ணி டைஜஷனுக்கு எடுத்து போய் அதை காலி பண்ணிடும் வயிற்றுல இருந்து. அப்போ அடுத்து வந்து காலியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரும்ப ஆசிட் வரப்ப அடுத்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப அது அப்படி போயிடும். ஆனால் நம்ம சாப்பிடாம ஒரு பெரிய கேப் விடுறப்ப இந்த ஆசிட் சேர்ந்து திரும்ப வந்து அதுக்கு வயிற்ற திரும்ப அது அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அல்சர் மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் போகும். அதனால வேளைக்கு உணவு அருந்துறதுன்றது வந்து கட்டாயம் வந்து அமிலத்தன்மையை குறைச்சி அல்சர் மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா சார். அடுத்தபடியா வந்து சில பேருக்கு டீ, காஃபி குடிச்சா நீங்க சொன்னீங்க சார், உடனே வந்து அந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வந்து டாய்லெட் போகணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் வச்சிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நல்லது? இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அதாவது இதை வந்து நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்க வேண்டியதில்லை. இது நான் வந்து ஒரு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அதே தான். கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து எப்போ சாப்பிட்டாலும் நடக்கும், எது சாப்பிட்டாலும் நடக்கும். ஓகே. வயிற்று அது வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜி. உடல் செயலியங்கியல்ல அது வந்து நார்மலாக உள்ளது தான். ஸோ நம்ம வயிற்றுக்கு ஏதாவது உணவு கொடுத்தோடனே ஸ்டமக் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்டமக் ஸ்ட்ரெச் ஆன உடனே மலக்குடல் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்கிறோம் அதை நம்ம. ஸோ அது புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு வரும். அதுதான் வந்து அந்த கண்டிஷனிங் பண்ணுறதுன்றது. சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளை கண்டிஷன் பண்ணுறப்ப நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் வராமையே பார்த்துக்கவும் முடியும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நமக்கு அது ஒரு வியாதியாக நினைக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் அதை வந்து ஒரு வியாதி மாதிரி நினச்சிட்டு அதை வந்து மனசளவில் உள்ளே கொண்டு போயிட்டு அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுறாங்க. ஸோ அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இது நார்மலான விஷயம் தான் அப்படின்றது. சூடான உணவுகளை வந்து உணவு குழாயை பாதிக்குமா சார்? அதே மாதிரி எவ்வளோ சூடான உணவுகளை நம்மளால எடுத்துக்க முடியும், எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அளவு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சார்? முக்கியமாக இந்த டீ, காஃபிலாம் சுட சுட அப்படியே குடிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ என்ன பரவாயில்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய உணவு குழாயில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கு சார்? ரொம்ப கொதிக்க வந்து உணவு பதார்த்தங்களை சாப்பிட்றத வந்து கட்டாயம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது 65 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம எந்த ஒரு உணவு காஃபி, டீயோ இல்லை வேற எந்த உணவாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் அது வந்து முக்கியமாக உணவு குழாய் எனப்படக்கூடிய அந்த ஈசோஃபேகஸில் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணி நெடுநாளைக்கு இதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கப்போ ஒரே இடத்துல பட்ட இடத்துலையே அந்த சூடு பட்டுட்டே இருக்கிற மாதிரி வரப்ப கேன்சர் போன்ற வியாதிகள் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம அக்செப்டட் இது வந்து 65 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறதுன்றதை வந்து 100% நம்ம அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக. கேன்சர் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குமா? கட்டாயமா. ஓகே. இது கேட்கவே ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேரே வந்து சூடாக தான் குடிப்பேன் நான் அப்படின்னு அந்த குடிக்கும் போது இவ்வளோ சூடாக எப்படி குடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுமே வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய காமனான ஃபுட் மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்குது சார்? நீங்கள் சொல்கிறது டீ, காஃபி சூடாக இந்த அளவு குடிக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இந்த உணவுகளெல்லாம் இப்போ அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இதனால் வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து உலகத்தில் வந்து கேன்சர்ன்றது வந்து ஒரு அபரிமிதமாக வளர்ந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் கேன்சருக்கான ஆஸ்பத்திரிகள், ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நோயாளிகள் வந்து பெருத்து போயிட்டாங்க இல்லையா?
அதுக்கு வந்து இந்த முக்கியமான காரணம் வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்மளுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்ற மாதிரியா நம்ம இட்லி அந்த மாதிரி வீட்டில் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் போயிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பீட்சா, பர்கரு, பாட்டில்டு ட்ரிங்க்ஸு, பிக்கிள்டு ஐட்டம்ஸு, இந்த ஊறுகாய் தன்மையோடு இருக்க மாதிரியான ஐட்டம்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில். அப்புறம் மீட்டே பார்த்தீங்கன்னா கறி மீன் எல்லாமே நல்லது ஹெல்த்துக்கு. ஆனால் அதை சமைக்கக்கூடிய முறை இருக்குல்ல, அதை அதை ரொம்ப கருக அதை வந்து இது பண்ணி சாப்பிட்றது, எண்ணெயில் ரொம்ப போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கேட்கும் போதே வந்து இந்த கேன்சர் அப்படின்றது சாதாரண சளி இரும்புற மாதிரி வந்து மாத்திட்டாங்க அப்படின்றது தான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. உணவு பழக்கங்களை மாத்தினாலே இதுல இருந்து நம்மளால தப்பிக்க ஓரளவுக்காவது வழிகள் இருக்கு அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது சார். உங்களோட அட்வைசஸ்க்கும் அண்ட் உங்களோட அறிகுறிகளுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.